யோ மாமா தரமான சம்பவம் பண்ணிருப்ப போலயே செகண்ட் டெஸ்ட்ல. வரே வா. அடுத்த ரெக்கார்டா இது. இப்போ மாமா பண்ணி வச்சிருக்க ரெக்கார்டுங்கெல்லாம் எவனாலும் பிரேக் பண்ண முடியாது. நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இப்ப சவுத் ஆப்பிரிக்கா, ஜஸ்ட் மிஸ் இங்கிலாந்துக்காரனுங்க சொதப்பிட்டானுங்க. அந்த மூளை இல்லாத முட்டை அப்பா இல்லைனால மாமாவோட ரெக்கார்டு பிரேக் ஆயிடுச்சு. இந்த சிராஜ் பயவுலையும் நல்லா பவுலிங் போட்டு சொதப்பி விட்டா. இல்லனா சேனா கண்ட்ரி அகேன்ஸ்ட்ல மாமா தரமான ரெக்கார்டை ஹோல்ட் பண்ணிருப்பாப்புல. டேய் இங்கிலாந்து டிராப் பண்ணி இப்படி கெடுத்துப்பிட்டீங்களா? ச்சே, டெஸ்ட்ல பேட்டிங் சரியா போடலையா? கிளம்பு போய் டொமஸ்டிக் ஆடிட்டு வா. நீ எவ்வளவு ஒர்க் லோட்ல இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீ போய் டொமஸ்டிக் ஆடி ப்ரூவ் பண்ண மட்டும்தான் நீ டீம்ல வர முடியும் அப்படின்னு ஜிஜி மாமா ஒரு ரூலை போட்டிருந்தாப்ல. இப்ப சவுத் ஆப்பிரிக்கா கொடுத்த செருப்படிக்கு அப்புறமா ஏன் நீங்க டொமஸ்டிக்ல போயிட்டு கோச் பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு கேக்குறாப்புல. இந்தியன் டீம் ரெட் பால்ல நம்பர் 1ல கொண்டு போயிட்டு கோச் ரவி சாஸ்திரி அங்கிள் கேக்குறாப்புல. நான் கேட்கல. இப்போ புரிஞ்சிருக்குமே ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியாலலாம் நியூஸ் ஆடுது அகேன்ஸ்டா தோக்கலன்னு. மாமாவோட கோச்சிங்க்கு கீழே எவன் கேப்டன்சி போனாலும் செருப்படிதான். என்னென்னத்தையோ பண்ணி இந்தியாவோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் விராட் கோலியா அவரே ரிட்டையர் ஆக வச்சிட்டீங்க. ஏதோ அந்த மனுஷன் தான் டெஸ்ட்ல காப்பாத்தி இருந்தாப்புல அந்த மனுஷனையும் காலி பண்ணிட்டீங்க. ரோஹித்துக்கும் டெஸ்ட் பேட்டிங் ஆட வரலன்னு அவன் கேப்டன்சியும் போடுங்க அவனை காலி பண்ணிட்டீங்க. சரி இவங்களுக்கு தான் வயசாயிடுச்சு ஒரு கரெக்டான யங்ஸ்டரை கொண்டு வரீங்கன்னு பார்த்தா ஐபிஎல் T20 ஃபார்மேட்ல நல்லா ஓப்பனிங் பண்ண பையனை கூட்டின்னு வந்து டெஸ்ட்ல சொல்லுறீங்க. ஆனா ரெட் பால் ஃபார்மேட்ல டன் கணக்குல ரன் அடிச்சிருக்கா ஈஸ்வரன் அவளை கழட்டி விட்டீங்க. அந்த பையனை ஆஸ்திரேலியா அங்க எங்களுக்கு கூட்டு போய் சுத்தி காமிச்சிட்டு வந்து அவ்வளவுதான் டூர் முடிஞ்சு நீ வீட்டுக்கு போலான்னு அனுப்பி விட்டீங்க. எதுக்குடா 3 விக்கெட் கீப்பர் இந்த டீமுக்கு? கேஎல் ராகுல் கிளாசி ஓபனர், ரிஷப் பண்ட் டெஸ்ட்ல வந்து எவனாலும் எடுக்க முடியாது. 3வது விக்கெட் கீப்பர் ட்ரூ ஜிரல் எதுக்குடா இப்ப அந்த பையன்? ஜிஜி மாமாவை மட்டும் சொல்லி என்ன ஆக போகுது? அகர்கர் த சீஃப் செலக்டர் சார், நான் உங்களை கேக்குறேன். இப்ப அகர்கர் பெருசா என்ன பண்ணிட்டாருன்னு இப்ப அவரை சீஃப் செலக்டரா போட்டிருக்கீங்க. அந்தாலும் அப்படி ஒரு பயாஸ்ட் அப்படி ஒரு பார்ஷாலிட்டி. ஐயோ இவன் யாரா இவன்? அப்புறம் அந்த பீடாகுது ஜிஜி மாமாவை பத்தி எப்போத்துல இருந்தே கத்தின்னு இருக்காப்புல. டே அந்தால கேகேஆருக்கு மென்டார்ஷிப் தான் பண்ணாரு. ஹெட் கோச் பண்ணது சந்திரகாந்த் பண்டித். நீங்க சம்பந்தமே இல்லாத அந்தால கூட்டு வந்து இப்ப ஹெட் கோச் பண்ண வச்சுன்னு இருந்தா இப்படிதான்டா ஆகும். இதுக்கு முன்னாடி எந்த டொமஸ்டிக்ல ஜிஜி மாமா கோச் பண்ணிருக்காப்புலன்னு செருப்பால் அடிக்கிற மாதிரி ரொம்ப நாளா கேள்வி கேட்டு இருக்காப்புல. இவனுங்க கிட்ட ஷமியை கழட்டி விட்டதுக்கு புவனேஸ்வர் குமாரை கழட்டி விட்டதுக்கு எங்கன்னா ஒழுங்கான காரணம் இருக்குதா? ஷமிக்கு இன்ஜுரி நானுங்க. அங்க என்னன்னா அந்த ஆளு விக்கெட்டா எடுத்து தள்ளின்னு இருக்காரு டொமஸ்டிக்ல. அப்புறம் ஷமிய வந்து சிறப்பு ஷானில முக்கி அடிச்ச மாதிரி என்கிட்ட ஒரு பயம் பேசல, நான் ஃபிட்டா தான் இருக்கேன்னு சொல்றாரு. புவனேஸ்வர் குமார் மாதிரி எவனால ஸ்விங் பண்ண முடியுமா இப்ப இருக்கிற இந்தியன் டீம்ல? அந்த மனுஷனை எதுக்காக கழட்டி விட்டீங்க? ஏன் அந்த மனுஷன் இல்ல டீம்னு எவனுக்குமே தெரியாது. சரி வயசாயிடுச்சு யங்ஸ்டருக்கு ஒழுங்கா சான்ஸ் கொடுப்பீங்கன்னு பார்த்தா கண்டா மேனிக்கு அவனுக்கு கொடுக்க வேண்டியது. சத்தியமா சொல்றேன் ஜிஜி மாமா மட்டும் பிசிசிஐ பிரசிடென்ட் ஆனாருன்னா ஆஸ்திரேலியாவிலே பவுலிங் சூப்பரா போடுறான்னு ஆஸ்திரேலியன் டீமுக்கே கேப்டன் ஆகிருப்பாரு நம்ம ஹர்ஷித் ராணாவை. நான் கேக்குறேன் ஷமியும் புவனேஸ்வர் குமாரும் எந்த விதத்துல ஒர்க்லோட் பும்ராவோட குறைஞ்சவங்க? அப்புறம் இப்போ இந்த ஓடிஐ சீரியஸ்க்கு அக்ஷர் பட்டேல கழட்டி விட்டுருக்காங்க. என்னடா அவன் தப்பு பண்ணா? ஓடிஐல சரி T20லயும் சரி பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்திலுமே தரமான ஃபார்ம்ல இருந்தா எதுக்காக அவனை கழட்டி விட்டீங்கன்னு உங்களை எவனாவது சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நிதிஷ்குமார் ரெட்டியை அனுப்புறானுங்க. சுப்மான் கில்லுக்கு அடிப்பட்ட உடனே நிதிஷ்குமார் ரெட்டியை உள்ள கூட்டுனானுங்க. எதுக்குடா இவ்வளவு ஆல்ரவுண்டரு? ஏன்னா ப்ராப்பர் பேட்ஸ்மேன் எடுத்தா அவங்களுக்கு என்னடா ஆக போகுது? ஏங்கடா புதுசா எவனோட சான்ஸ் கொடுத்து ப்ரூவ் பண்ணிட்டானா அவனை டீம்ல எடுக்கணுமே தானே. ஏன்னா கேப்டன் சார் வந்தாருன்னா அந்த இடம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல, அதுக்காக தான். சத்தியமா சொல்றேன் இஷ்டம் எனக்கு டீமை செலக்ட் பண்றானுங்க. ஏதாவது கேட்டா அதான் ஏஷியா கப்பே வின் பண்ணி வச்சிருக்காங்க இல்ல. ஏன்னா ஏஷியா கப்ல வந்ததெல்லாம் பயங்கரமான டீம்ஸ், அதை அடிச்சு வின் பண்ணிட்டோம்ல. கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா பாகிஸ்தான்காரன் நமக்கு பாடை கட்டிருப்பான். ஏதோ அந்த திலக் வர்மா பைப்புலியால கொஞ்சம் தப்பிச்சோம். எப்போ மாமாவும் அகர்கரும் வன்மத்தா வச்சு டீம் எடுத்தாங்களோ அப்பவே டீம் காலி. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் பாருங்க. இவளோட லட்சணமான கோச்சிங்கு அப்படி ஒரு லட்சணமான செலக்ஷனுக்கும். ஐயோ என்ன ஆனாலும் நீ தான் எங்களோட T20 ஓபனர் 20 மேட்ச் டக்கு அடிச்சா கூட ஒன்னு நான் பேக் பண்ணுவேன். இவனுங்க பேச்ச கேட்டு அந்த சாம்சங் பைப்புலியும் 3 செஞ்சுரி அடிச்சிச்சு. கேப்டன் சார் வந்ததான் அவ்வளவுதான் ஓப்பனிங்லாம் இல்ல அப்படி ஓரமா போய் உட்காரன்னு அனுப்பி விட்டாங்க. வாஷிங்டன் சுந்தர் தரமான பேட்டிங் ஃபார்ம்ல இருக்கான். இசுட்டா மேனிக்கு மேல கீழன்னு போட்டா அவனை காலி பண்ண பாத்துன்னு இருக்காங்க. யோ மாமா ஒரே ஒரு டைம் அந்த சுனில் நாராயணோட எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சு. அதனால அதையே எங்க பார்த்தாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணா வேலைக்கு ஆகுமாயா?
டெஸ்ட்ல எப்படியாவது நடக்கும். ஏப்பா பிசிசிஐ இந்த வெஸ்ட் இண்டீஸ், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், ஜிம்பாப்வே, ஸ்ரீலங்காலாம் உங்களுக்கு கிடைக்கலையா? இல்ல ஸ்ரீலங்காவை மட்டும் கழட்டி விட்டுருங்க. ஏன்னா ஊரியில நம்மள செருப்பால வச்சிட்டானுங்க அவங்க ஊர்ல. ஸ்ரீலங்காவை தவிர்த்து மத்த இந்த 4 டீமோட மேட்ச் போட்டீங்கன்னு வைய மாமா அதர்கரு கேப்டன் சார் எல்லாம் தப்பிச்சுக்குவாங்க. ப்ளீஸ் ஏப்பா பார்த்து போட்டு காப்பாத்தி விடுங்கடா. இவனுங்களுக்கு வேற வெக்கமே இல்லாத சப்போர்ட் பண்றானுங்க. அதை நினைச்சதான் பயங்கர காண்டாவுது. சவுத் ஆப்பிரிக்கா இன்னும் தோக்கல. ஆனா டிராவே பண்ணா கூட இந்த சீரியஸ் அவன் தான் வின் பண்ண போறான். ஏண்டா இந்த ஜெய்ஸ்வாலை தவிர்த்து மத்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் கிட்ட கேக்குற குல்தீப் யாதவ் 120 பால் ஆடுறான்டா. அப்புறம் லாங் ஃபார்மேட் வீடியோ போடுங்க, லாங் ஃபார்மேட் வீடியோ போடுங்கன்றீங்க. லாங் ஃபார்மேட் வீடியோ போட்டா வியூஸே போக மாட்டேங்குது. நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்து அதை ஷேர் பண்ணி நிறைய வியூஸ் வந்தா தானே எனக்கு போட தோணும். வியூஸ் மட்டும் வந்ததுன்னு வைங்க, ரெகுலரா லாங் ஃபார்மேட் வீடியோ போட்டு தள்ளலாம். அப்புறம் இன்னும் 20K சப்ஸ்கிரைபர் தயா இருக்குது. பண்ணிட்டீங்கன்னா நம்மளும் அந்த சில்வர் பிளே பட்டனை வாங்கி மாட்டிக்கலாயா. அப்புறம் எதுவும் ஹைப் வேற இருக்காமே, அந்த ஹைப்பையும் ஹைப் பண்ணி விடுங்களா அப்பா.